நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என்னுயிரே காதல் என்பது. காதல் 13. இப்படியே மேலும் 2 மாதங்கள் சென்றிருக்க, அன்று தூரத்து சொந்தக்காரர் ஒருவர் அவர்களின் வீட்டிற்கு வந்திருந்தார். வயதான பெண்மணி. வீட்டில் நுழையும் போதே ஹேமாவிற்கு கொஞ்சம் பகீர் என்றது. சென்ற முறை வரும்போது இவளை படாத பாடுபடுத்தி விட்டார். இப்போது மீண்டும் வருகிறாரா என்று நிலாவிடம் முணுமுணுத்துக் கொண்டிருந்தாள். அதை கேட்டவளுக்கும் வயிற்றில் புலியை கரைத்தது. ஏற்கனவே பயந்த சுபாவமுடையவள், புதிதாக ஒருவர் பழக தயங்குவவள். ஹேமா சொன்ன வார்த்தைகளில் அவளையும் பயம் கவ்விக்கொண்டது. அவர் வந்து அமர்ந்து தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு தண்ணீர் கேட்க, நிலா அவருக்கு தண்ணீர் கொண்டு வந்து வைக்க, அந்த பெண்ணை உற்று நோக்கியவர், ஆமா பங்கஜம், யார் இந்த பொண்ணு என்று கேள்வி எழுப்பினார். அப்பொழுதே நிலாவிற்கு மனதில் திக்கென்று இருந்தது. அது அது அவங்களோட சொந்தத்துல தெரிஞ்சவங்க பொண்ணு என்று ரங்கராஜனின் சொந்தமாக கூறி சமாளித்திருந்தார் பங்கஜம். ஓ என்று கூறியவர், பார்க்க நல்ல லட்சணமா தான் இருக்கா. அவங்க வீட்டுல பேசி பாரு, நம்ம மேலப்பட்டி ரமேஷுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பொண்ண ரமேஷ்க்கு கட்டலாமா என்றவர் கேட்டு வைக்க, நிலா பதட்டத்தில் நெஞ்சில் கையை வைத்து கொண்டாள். பங்கஜத்திற்குமே அவரின் பேச்சு கடுப்பாகத்தான் இருந்தது. வீட்டில் உள்ளவரின் நிலை தெரியாமல் இவர் வேறு வாய்க்கு வந்ததை பேசிக் கொண்டிருக்கிறாரே என்று. ஆனால் பாவம், வயதானவர், அந்த காலத்து பெண்மணி. அவரின் யோசனையும் சிந்தனையும் அப்படித்தான் இருக்கும். பெண் என்றால் ஆணிற்கு மணமுடித்து வைப்பது, ஆண் என்றால் பெண்ணிற்கு மணமுடித்து வைப்பது. இப்படியே பழகி பழகியே விட்டவர்களுக்கு ஒன்றும் சொல்லி புரிய வைக்க முடியாது என்று தனக்குள்ளாகவே சொல்லிக் கொண்டவர், அது அது அந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு பெரியம்மா. ஒரு 2 வருஷம் கழிச்சுதான் அவங்க வீட்டுல திருமணம் பண்ணலாம்னு இருக்காங்க. வேலை கத்துக்கிறதுக்காக நம்ம வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க என்று சொல்லி சமாளித்தார் பங்கஜம். இன்னும் என்ன கத்துக்கிறது, வயசுக்கு வந்துட்டால, அதான் பார்க்க நல்லா வாட்டச்சாட்டமா வளர்ந்துருக்காளே. இன்னும் என்ன 2 வருஷம் கழிச்சு கட்டி கொடுக்கறது. நல்லவனா வந்தா கட்டி வைக்க வேண்டியது தானே. நீ எதுக்கும் அவங்க பெத்தவங்க கிட்ட கேட்டு பாரு. நம்ம ரமேஷோட பூர்வீகம், சொத்து பத்து, நிலப்புலன்கள் எல்லாத்தையும் சொல்லிப்பாரு. ஒருவேளை நல்ல இடம் கட்டி கொடுக்க நினைச்சாலும் நினைக்கலாம் என்று அந்த பெரியவர் கேட்க, இவருக்கோ ஐயோ என்று இருந்தது. இந்த பெரியம்மா என்ன தன்னை போலவே பிறரையும் எண்ணுகிறார்கள். பணம் என்று சொன்னால் யாரை வேணாலும், யாருக்கு வேண்டுமென்றாலும் கட்டி கொடுத்து விடுவார்களா என்று யோசித்தவர், படிக்கிற பொண்ணு அப்பதா, படிச்சு முடிச்சிட்ட பிறகு கட்டி வைப்பாங்க. நீங்க சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க என்று பேச்சை மாற்ற முயற்சி செய்தார். ஒரு வழியாக அது பயனும் அளித்தது. அவரை உணவு உட்கொள்ள வைத்து ஓய்வெடுத்துக் கொள்ளும்படி விருந்தினர் அறைக்கும் அனுப்பி வைத்தார் பங்கஜம். மாலை ரங்கராஜன் வந்தவுடன் மீண்டும் அவர் வந்ததற்கான விடயங்களை ஆரம்பித்தார் அந்த பாட்டி. என்னப்பா, போன வாட்டி வரும்போதே நான் சொல்லி இருந்தேன் இல்லையா, நம்ம செங்கல்வராயரோட பொண்ணு சமஞ்சி 3 வருஷம் ஆகுது. காலேஜுக்கு சேர்த்து விட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம குமரன் மேல ஒரு கண்ணு. நிறைய சொத்து பத்து இருக்கு. நம்ம குமரனுக்கு கேக்குறாங்க என்று அவர் கூறி முடிக்க, நான் தான் சொன்னேனே அத்த, பொண்ணு சின்ன பொண்ணு, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்னு என்று ரங்கராஜன் அந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைக்க நினைத்தார். நான் சொன்னா நீங்க 2 பேரும் கேப்பீங்கன்னு அந்த வாய்ச்சவடால் விட்டுட்டு வந்துட்டேன். நீங்க என்னன்னா இப்படி பேசுறீங்களே. பெத்தவங்க அவங்களே பொண்ணை கட்டி கொடுக்க தயாரா இருக்காங்க. உங்களுக்கு என்ன வந்தது சின்ன பொண்ணு பெரிய பொண்ணுன்னு என்று அவர் பேச்சை நீட்டி முழக்கி நெடித்து கொள்ள, இம்முறை பங்கஜத்திற்கு கோபம் எகிரியது. அவர் சற்று காட்டமாகவே, அது ஒண்ணும் இல்ல பெரியம்மா, குமரனுக்கு அந்த பொண்ணு பிடிக்கலையா, நாங்க வேற பொண்ணை பார்க்கலாம்னு இருக்கோம் என்று அவர் கூறி முடித்து கொள்ள, சற்றென்று பங்கஜம் கூறிவிட வாயை பிளந்து கொண்டு அமர்ந்து விட்டார் அந்த பெரியவர். மற்றவர்கள் மனதை வருத்தப்பட வைக்க கூடாது என்று நாம் எவ்வளவு பொறுமையாக இருந்தாலும் சில நேரங்களில் நம்மையும் மீறி நம் பொறுமையை அவர்கள் பறக்க விடும்போது நாம் இப்படிப்பட்ட ஆயுதங்களை கையில் எடுக்க வேண்டியுள்ளது. பெரியவர் அவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று இவர்கள் 2 முறையும் அமைதி காத்து மதிப்பு அளித்து அனுப்பி வைக்க, இப்பொழுது இவர் பேச்சு என்னவோ
குமரனுக்கு அந்த பெண்ணை கட்டி வைத்தே ஆக வேண்டும் என்று பேசுவது பங்கஜத்திற்கு கடுப்பை ஏற்படுத்தி இருந்தது. திருமணம் என்பது இருவரும் மனம் உவந்து, ஒரு குடும்பத்தாரும் மனம் உவந்து ஒத்து செய்ய வேண்டிய ஒரு சடங்கு சம்பிரதாயம். தங்களுக்கு பிடிக்கவில்லை, தங்கள் மகனுக்கும் பிடிக்காது என்று நன்றாகவே அறிந்திருந்து ஜாடை மாடையாக சமாளித்து புரிந்தும் கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் வந்து கேட்டால் அவரும் என்னதான் செய்வார்? இவர்கள் இப்படி பேசிக் கொண்டிருக்கும் போதே உள்ளே நுழைந்த குமரன் பெரியம்மாவை பார்த்து கிண்டல் செய்தபடியே, என்ன அம்மச்சி, எப்படி இருக்கீங்க என்று கேட்டபடியே அவரின் அருகில் வந்து அமர்ந்துவிட, வேண்டுமென்றே அந்த அம்மாச்சி குமரனிடம், ஏன்பா, நீ வேற யாரையாவது பொண்ணை பார்த்து வச்சிருக்கியா என்ன? நாங்க காட்டுற பொண்ணத்தான் உனக்கு பிடிக்க மாட்டேங்குதே என்று அங்கலாய்க்க குமரனுக்கு சற்றென்று புரை ஏறியது. அனைவர் முன்பிலும் இப்படியா இந்த பாட்டி கேட்டு வைக்க வேண்டும் என்று யோசித்தவன் தன் தாயை பார்த்து கேள்வியாக புருவங்களை ஏற்றி இறக்க, பங்கஜமோ தலையில் அடித்துக்கொண்டு கண்களால் ஜாடை காட்டினார். அவனுக்கு என்ன புரிந்ததோ, ஆமா அம்மாச்சி, ஒரு பொண்ணை பார்த்துதான் வச்சிருக்கேன், நீங்களே அம்மா அப்பா கிட்ட பேசி முடிச்சு வைக்கிறீங்களா என்று கேட்டு வைக்க, இம்முறை ரங்கராஜன் மற்றும் பங்கஜம் தன் மகனை பார்த்து பேய் மொழி முடித்தனர். தன் தாயின் பார்வையை உணர்ந்து கொண்டு சிரித்தபடியே பார்த்து கண்ணடித்தவன் அந்த பாட்டியிடம் திரும்பி, என்ன அம்மாச்சி, முடிச்சு வைக்கிறீங்களா என்று மீண்டும் குரலில் ஏக்கத்தை வெளிப்படுத்திய விதமாய் கேட்க, அவன் கூறிய பதிலில் திகைத்தவர் பின் தன் மோவாயை இடித்து கொண்டார். என்னவோ, இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாம் அவங்க அவங்க இஷ்டத்துக்கு ஆடுறாங்க, நம்ம பேச்ச எங்க கேக்குறாங்க. சரி, அப்ப நான் நாளைக்கு ஊருக்கு கிளம்புறேன். குமரா, என்ன காலையில வண்டியை ஏத்தி விட்டுடு என்று கூறியவர் தான் ஓய்வெடுக்கும் அறைக்கு படுக்கச் சென்றார். அவர் அப்படி நகர்ந்ததும் பெரிய சிரிப்பலை ஒன்று அங்கு பரவியது. ரங்கராஜன் யோசனையுடன் தன் மகனை பார்த்தவாறு, என்ன குமரா, நீ சொன்னது உண்மையா? அப்படி ஏதாவது இருந்தாலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த ஜாதினாலும் பரவாயில்ல, உன் மனசுக்கு பிடிச்சிருந்தா போதும் என்று அவர் கூற, தன் தந்தையை ஒரு பார்வை பார்த்துவிட்டு, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா என்று கூறியவனின் உடல் மொழியில் சற்று தடுமாற்றம் இருந்ததோ என்று யோசிக்க ஆரம்பித்தார் ரங்கராஜன். குமரன் உணவு உண்ண ஆரம்பித்தான். தன் அறைக்கு வந்ததும் ரங்கராஜன் பங்கஜத்திடம், நம்ம குமர மனசுல யாரோ இருக்காங்கன்னு தோணுது என்று கேள்வியாக நிறுத்த, ஐயோ, அப்படியெல்லாம் இல்லைங்க, அவன் பெரியம்மா வாயை அடைக்கிறதுக்காக அப்படி சொன்னான், நான் தான் அவனுக்கு கஞ்சாட காட்டினேன் என்று பங்கஜம் கூற, இல்ல பங்கஜம், நம்ம மகன் அப்படி விளையாட்டுத்தனத்துக்கு சொல்றவன் இல்ல, அப்படி சொல்றதுன்னா ஏதோ விஷயம் இருக்குன்னு எனக்கு தோணுது என்று அவர் பேசி முடிக்க, அப்படியா சொல்றீங்க? சரி, நான் குமரக்கிட்ட வேணா பேசி பார்க்கறேன் என்று கூறி முடித்து கொண்டார். இங்கு தனது அறையில் தன் தந்தையின் பேச்சை அசை போட்ட வண்ணம் நடந்து கொண்டிருந்தவனுக்கு அந்த அப்பத்தா வந்ததற்கான காரணம் ஓரளவுக்கு புரிந்தே இருந்தது. அவன் வரும்போது பேச்சு சலசலப்புகளை அவனும் அவதானித்திருந்தான். அப்பத்தா கேட்டது அவனுக்கு ஏன் அப்படி சொல்ல வேண்டும் என்று தோன்றியது என்று அவனுக்கே தெரியவில்லை. இதில் தன் தந்தை கேட்ட நேரடி கேள்விக்கும் அவன் பதில் சொல்லாமல் அமைதியாகிவிட அதற்கும் அவனுக்கு விடை தெரியவில்லை. அவனுக்கே தெரியாத விடையை தன் தந்தையின் கண்களை பார்த்து நேரடியாக எப்படி அவனால் சொல்ல முடியும்? இல்லை என்று சொல்லியிருக்கலாமே, ஏன் தன்னால் அது இயலவில்லை என்று அவனுக்குள்ளே கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருந்தான். ஒருவேளை தான் உண்மையிலேயே இந்த பெண்ணை விரும்புகிறேனா, இல்லை வெறும் ரசிக்கிறேனா என்று தனக்குள்ளாகவே கேட்டுக்கொண்டவன், இதற்கு முன்பு எந்த பெண்ணையும் இந்த அளவிற்கு ரசித்ததில்லையே என்று அவனே பதிலும் கூறிக்கொண்டான். அப்போதுதான் அந்த பெண்ணை விரும்புகிறேனா என்று அவன் கேட்ட கேள்விகளுக்கு பதில் அவனுக்கே தெரியவில்லை. ஆனால் அதையே யோசித்துக் கொண்டிருந்த ஒரு முடிவிற்கும் வந்திருந்தான். அன்று உணவு மேஜையில் அவள் படிப்பை பற்றி கேட்கும்போது அவள் தலை குனிந்து இருந்ததும், பின்பு அவனை நேர்பார்வை பார்த்து பேசும்போது அந்த பெரிய மருண்ட மான் விழிகளில் தன்னை தொலைத்து போக எண்ணினான். அவள் அவன் கண்களை பார்த்து பேசியதனமோ
ஒரு நொடிக்கும் குறைவான நேரமே. ஆனால் அதற்குள்ளே அவன் கண்களுக்குள் ஆழ்ந்து போக தோன்றியது அவனுக்கு. அதற்கான அர்த்தத்தை அவன் தேடிக்கொண்டுதான் இருக்கிறான். இதுவரை அவள் அவனை நேர்பார்வை பார்த்ததில்லை. அதுதான் முதல் முறை அவன் தன்னை தொலைத்து விட்டான் என்றுதான் கூற வேண்டும். அந்த கண்கள் அவனை ஆக்கிரமித்து கபலீகரணம் பண்ணுவது போல தோன்றியது அவனுக்கு. அவன் சாப்பிடும்போது ஹேமா வேறு கூறியது அவன் காதில் ஒலித்தது. இந்த பாட்டிக்கு ஏன் இந்த வேலை? வந்ததும் அப்படித்தான். இந்த பொண்ணு யாருன்னு கேட்டு பின்ன நிலாவை வேற ஒரு பையனுக்கு பேசி முடிக்கலாம்னு கேக்குறாங்க. அத்தைதான் ஏதேதோ சொல்லி அதை சமாளிச்சாங்க. அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனைன்னு நம்மளுக்கே தெரியாது. இதுல அந்த பொண்ணை திருமணம் பிடிக்காம தான் ஓடி வந்துட்டா. இதுல இவங்க வேற அந்த பொண்ணுக்கு திருமணம் ஏற்பாடு பண்றாங்களாம். இவங்களுக்கு ஏன் இந்த வேலை என்று குமரனிடம் பேசி கொண்டிருக்க அது அவனுக்கு புதிய தகவல். நிலாவிற்கு மாப்பிள்ளை பார்க்கிறார்களா இவர்கள் என்று. இந்த 3 மாதங்களில் அவளிடம் பெரிதாக எந்த மாறுதலும் தெரியவில்லை. பதட்டம் சற்று குறைந்திருந்தது. தந்தையிடம் கேட்கும் கேள்விகளுக்கு நின்று பதிலளிக்க ஆரம்பித்திருந்தாள். ஆனால் தன்னிடம் தயங்கி ஒதுங்கிதான் இருக்கிறாள் என்பது அவனுக்குமே திண்ணமாக தெரியும். அவளின் பிரச்சனை என்னவென்று இவளும் கூறமாட்டான். அதற்கு தான் மேற்கொண்ட முயற்சிகளும் தோல்வியே முடிவடைந்து கொண்டிருக்க சுற்று வட்டாரங்களில் உள்ள அனைத்து போலீஸ் ஸ்டேஷன்களிலும் அவன் விசாரித்திருந்தான். அப்படி ஒரு தகவலும் அவனுக்கு தெரிந்திருக்கவில்லை. ஒருவேளை இந்த மாவட்டத்தை சேர்ந்தவளாக இல்லாமல் வேறு மாவட்டத்தையோ அல்லது வேறு ஊரையோ சேர்ந்தவர்களாக இருப்பாளோ என்று யோசிக்க தோன்றியது. அன்று சாரதி வராத காரணத்தினால் பொருட்களை ஏற்றி கொண்டு அவன்தான் மதுரையை நோக்கி சென்றிருந்தான். மதுரையில் டெலிவரி செய்துவிட்டு திரும்பி வந்தான். எந்த இடத்தில் இந்த பெண் வண்டியில் ஏறினாள் என்று அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் மதுரையில் தான் சரக்குகளை இறக்கிவிட்டு வண்டியை எடுக்கும் போது அவன் உள்ளே இல்லை. அது மட்டும் அவனால் நிச்சயமாக சொல்ல முடியும். அதன் பிறகு இரவில் வண்டி ஓட்டுவதனாலும் தூக்கம் களைப்பை போக்குவதற்கும் தேநீர் குடிப்பதற்காக 2 இடங்களில் வண்டியை நிறுத்தி இருந்தான். அப்படி வண்டியை நிறுத்தி இருந்த சமயத்தில்தான் இவள் ஏறி இருக்க வேண்டும் என்று யூகித்தான். ஒன்று உசிலம்பட்டிக்கு சென்று வரும் வழியில் தேநீர் அருந்துவதற்கு வண்டியை நிறுத்தி இருந்தான். மற்றொன்று பண்ணையபுரம் அருகே வண்டியை நிறுத்தி தேநீர் அருந்தினான். இந்த 2 இடத்தில் ஏதாவது ஒரு இடத்தில்தான் அவள் ஏறி இருக்க வேண்டும் என்று அவனது வழக்கறிஞர் மூளை அவனுக்கு எடுத்து கொடுத்தது. இதில் துறையூர் கிராமத்தில் தான் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கிறது என்று யோசித்தான். ஏனென்றால் பண்ணையபுரம் காடு வழியே செல்லும் ஒரு பாதையில்தான் அவன் வண்டியை நிறுத்தி இருந்தான். காட்டுப்பாதையில் இந்த பெண் ஏறி இருக்க வாய்ப்பில்லை என்று யோசித்தான். என்னதான் அவன் யோசனையில் இருந்தாலும் என்ன முடிவு எடுப்பது என்பதில் அவன் தடுமாறினான். ஆனால் அவனுக்கு தெரியவில்லை காட்டுப்பகுதியில் தான் அந்த பெண் வாகனத்தில் ஏறினாள் என்று. காதல் 14. இந்த 4 மாதத்தில் பார்வதியின் உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்தது. அவருக்கு இருக்கும் மன வருத்தங்களே அதிகம் என்றால் நாராயணனின் சுடும் சொற்களும் அவரை மேலும் மனசஞ்சலத்திற்கு ஆளாக்கியது. தனி அறையில் நாராயணன் கோபங்களை எல்லாம் அவர் தன் மனைவியின் மீது காட்ட அந்த சுடு சொற்களையும் அடிகளையும் அவரால் தாங்கிக் கொள்ள முடியாமல் தான் போனது. அதன் விளைவு உடல் மெலிந்து நலிந்து நோய்வாய்ப்பட்டவரை போல காட்சியளித்தார். மன உளைச்சலிலும் உடல் வலியையும் சேர்ந்து அவருக்கு உடல் உபாதைகளை ஏற்பட அது இன்னும் அவரின் உடலை வருத்தியது. இதையெல்லாம் பெருமாள் கண்டும் காணாமல் இருக்க நெடுமாறனுக்கு தன் தாயின் உடல் உபாதைகளை கண்டு மனம் வருந்தினான். ஆனால் அவ்வீட்டில் உள்ள ஆண்கள் தான் தங்கள் உணர்வுகளை காட்ட எப்பொழுதுமே முயற்சித்தவர்கள் இல்லையே. பெரியவர்களிடமிருந்து சிறியவர்களுக்கும் அது தொற்றி இருந்தது என்பதுதான் உண்மை. இதில் நெடுமாறனும் காத்தவராயனும் சிறு வயதில் சில சமயங்களில் அவர்களுக்குள் பரிவாகவும் பாசமாகவும் பேச நினைக்க அதை தடுத்து விடுபவர்கள் மற்ற ஆண்கள். பெரியவர்களின் அதட்டிலேயே தாங்கள் திட்டு வாங்காமல் தப்பிக்க தங்களின் பாசங்களை தங்களுக்குள்ளாகவே அழுத்தி புதைத்து கொண்டனர் என்று கூறலாம். நெடுமாறன் தன் மனைவியிடம் தன் தாயை கவனித்துக் கொள்ளும்படி சொல்ல அவளோ பார்வதியின் மனநிலையையும் தன் கணவருக்கு எடுத்து கூற முயற்சித்தாள். நெடுமாறனுக்கும் அது தெரிந்தேதான் இருந்தது. ஆனால் அவனால் எதுவும் செய்ய இயலவில்லை என்பதுதான் உண்மை.
அங்கையர்கண்ணியும் பூமாதேவியும் எவ்வளவோ ஆதரவாகவும் பரிவாகவும் பார்த்து கொள்ள முயற்சி செய்தனர். பார்வதியை குணப்படுத்தவும் முயற்சி செய்ய பார்வதி அந்த அழுத்தங்களிலிருந்து வெளியே வர விரும்பவில்லை. இந்த 4 மாதங்களில் தன் பெண்ணிற்கு ஏதோ நடந்துவிட்டது என்பதை அவர் நம்ப ஆரம்பித்திருந்தார். அப்படியே அவள் கிடைத்திருந்தாலும் இவர்களே கொன்று போட்டு விட்டிருப்பார்கள் என்றும் நம்பினார். அதனால் அவரின் உடல் முன்னேற்றத்தில் எந்த பயனும் இல்லாமல் போனது. நீதிமன்றத்தில் அருகில் தங்களுக்கு என்று அமைந்திருந்த ஒரு அறையில் அமர்ந்து எதையோ கிறுக்கிக் கொண்டிருந்தான் குமரன். வெளியே நின்றபடி யாரிடமோ பேசிக் கொண்டிருந்த விக்னேஸ்வரன் ரொம்ப நேரமாக இதனை கவனித்தபடியே இருக்க, குமரன் சுற்றியுள்ள எதிலும் கவனம் செலுத்தாமல் எதையோ கிறுக்குவதில் ஆர்வமாக இருப்பதை உணர்ந்தவன் தன் எதிரில் இருந்தவரிடம் பேச்சை முடித்துக்கொண்டு அறையின் உள்ளே நுழைந்தான். அவன் நுழைந்ததை கூட கவனிக்காமல் அவன் ஏதோ கிறுக்குவதில் முனைப்பாக இருக்க, இவனும் ஓசை எழுப்பாமல் அவன் அருகில் வந்து அவன் என்ன செய்கிறான் என்பதை கவனிக்கலானான். அப்போதுதான் அவன் ஒரு பெண்ணின் வரைபடத்தை வரைந்து கொண்டிருப்பதை கவனித்தவன், தன் நண்பனா ஒரு பெண்ணின் படத்தை வரைகிறான் என்று ஆழ்ந்து நோக்கினான். சர்வ லட்சணங்கள் பொருந்திய அழகான பெண். அவள் கண்கள் இதற்கு முன்பே எங்கோ பார்த்திருக்கிறோமே என்று யோசித்தவனுக்கு அதுவும் குமரனின் டைரியில் தான் என்பது உதிக்கவ, மச்சான் எங்கேயோ மாட்டிக்கிட்டான் போல என்று யோசித்து கொண்டான். அந்த கண்கள் ஆழமாக ஆளை சுருட்டும் விதமாக இருந்தது. குமரன் நன்றாக வரைவான் என்று தெரியும். கல்லூரி காலத்திலேயே நிறைய வரைபடங்களை வரைந்து கல்லூரியில் புகழ் பெற்று இருந்தான். தெய்வங்களின் புகைப்படத்தை கூட தத்ரூபமாக வரையும் ஆற்றல் உடையவன். ஆனால் முதன்முறையாக ஒரு பெண்ணின் முகத்தை வரைந்திருக்கிறான் என்று யோசித்தபடியே அவன் தோள்களை தொட, குமரனோ பதறி தன் முன்பிருந்த பேப்பரை தன் கைகள் கொண்டு மூடினான். அப்போதுதான் சுற்றுப்புறத்தை அவதானித்து ஐயோ என்று தலையில் அடித்து கொண்டான். என்னடா மச்சான், காதல்ல விழுந்துட்ட போல என்று விக்னேஸ்வரன் கேள்வியாக அவனை கேட்க, இவனோ மழுப்பினான். கேவலமாக இழித்து வைத்தான். அப்படியெல்லாம் இல்லடா மச்சான், ஒண்ணும் இல்ல, சும்மாதான் என்று அவன் ஏதோ வாய்க்கு வந்ததை மழுப்பி வைக்க, என்னடா சும்மாதான், உன்னை எனக்கு 7 வருஷமா நல்லா தெரியும். நீ ஒரு பொண்ணு படத்தை வரைகிறனா விஷயம் இல்லாம இருக்குமா என்ன என்று விக்னேஸ்வரன் வம்படியாக கலாய்க்க, நிஜமா ஒண்ணும் இல்லடா, இது ஏதோ என் கற்பனையில தோணுனதை வரைஞ்சிட்டு இருக்கேன் என்று குமரன் கூறிய எதையும் அவன் காதில் போட்டுக்கொள்வதாக தெரியவில்லை. யார்கிட்ட போய் சொல்ற? கிரிமினல் லாயர் கிட்டேயேவா? இந்த பொண்ணோட கண்ணை தனியா நீ ஏற்கனவே என்னோட டைரியில வரைஞ்சு வச்சிருக்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எனக்கும் அது ஞாபகம் வந்துச்சு. இப்போ அந்த பொண்ணோட முழு முகத்தையும் வரைஞ்சிட்டு இருக்க. யார் கண்டா இன்னும் டைரிய எத்தனை படம் இது மாதிரி இருக்கோ என்று அவன் வம்படியாக அவனின் டைரியை பிடித்து இழுக்க, இவனோ படத்தை காப்பாற்றுவதா டைரியை காப்பாற்றுவதா என்று தெரியாமல் ஸ்தம்பித்து டைரியை பிடித்து இழுக்க போக, அந்தோ பரிதாபம், அவன் வரைந்த படம் காற்றில் படபடத்து பறந்து சென்றது. இருவரும் டைரியை பிடித்து இழுத்தபடி அதில் மும்முரமாக இருக்க, மின் விசிறியின் கைங்கரியத்தால் பேப்பரில் இருந்த அந்த படம் பறந்து அறையில் இருந்து வெளியே சென்றது. மச்சான், டைரி கிழிச்சிட போகுதுடா, ஒழுங்கா விட்டுடு என்று குமரன் கெஞ்ச, வேறு வழி இல்லாமல் ஒரு ஒப்பந்தம் போட்டான் விக்னேஸ்வரன். நான் டைரிய விட்டுடுறேன், ஆனா இந்த டைரிக்குள்ள இருக்கிற எல்லா படத்தையும் நீ என்கிட்ட காட்டணும், சரியா என்று ஒரு மாதிரி குரலில் ஒப்பந்தம் போட்டபடி கேட்க, முடியாது என்பது போல தலையாட்டியவன், புரிஞ்சுக்கோடா ப்ளீஸ் என்று கெஞ்சலாக கேட்க, பாவம் பார்த்து டைரி கிளியாத வண்ணம் விட்டு கொடுத்தான் விக்னேஸ்வரன். டைரியை கைப்பற்றியவன் பெருமூச்சு ஒன்றை விட்டு அதை டேபிளில் வைக்க, அப்போதுதான் அங்கிருந்த படம் இல்லாததை உணர்ந்து அறையில் தேடி பார்க்க, அது அங்கேயும் இல்லாமல் போக, விக்னேஸ்வரனை பார்வையால் முறைத்துவிட்டு தான் வரைந்த படத்தை தேடியபடி வெளியே சென்றான் குமரன். சற்று தொலைவில் யாரோ ஒருவர் தன் கையில் அந்த புகைப்படத்தை உற்று நோக்கி கொண்டிருப்பதை பார்த்தவன் அவனின் அருகில் சென்று, ஏனுங்க, அது என்னோட படங்க என்று சிரித்தபடியே அவனின் அருகில் நின்றான். புருவ முடிச்சுக்களுடன் தன் முன் நின்றிருந்த குமரனை ஏறிட்டவன், இது இது உங்க படமா என்று அந்த மனிதன் கேட்டு வைக்க, ஆமா சார், பறந்து வந்துருச்சு
என்று கையை நீட்டினான் அந்த படத்தை பெற்றுக்கொள்ள. இந்த இந்த பொண்ணு என்று அவனும் அந்த படத்தை விடாமல் இழுக்க, குமரனோ அந்த படத்தை அவன் கையில் இருந்து வம்படியாக பிடுங்கிக் கொண்டு, நான் தான் சொன்னல சார், பறந்து வந்துருச்சு. இம்முறை கோபமாக வந்தது அவனின் வார்த்தைகள். எதிரில் இருந்தவன் இவனை யோசனையாகவும் ஆழமாகவும் பார்க்க, அவனின் பார்வை தீட்சண்யத்தை உணர்ந்து கொண்ட குமரன் தன் அறையை நோக்கி திரும்பி நடக்க ஆரம்பித்து விட்டான். குமரனின் முதுகையே வெறித்து பார்த்தபடி நின்றிருந்தான் காத்தவராயன். ஆம், காத்தவராயன்தான். தன் தங்கையின் வரைபடம் வேறு ஒரு ஆடவன் கையில் இருக்க, செய்வதறியாது திகைத்து விழித்து நின்றான். அவன் அந்த புகைப்படத்தை அவதானித்துக் கொண்டிருக்கையிலேயே தன் முன்பு வந்து தன்னுடைய வரைபடம் என்று பெற்றுக்கொண்டு சென்றவனிடம் என்ன கேட்பது, எப்படி கேட்பது என்று யோசனையுடன் நின்றிருந்தான். இவனிடம் தன் தங்கையை பற்றி கேட்பதா, அல்லது தன் வீட்டில் உள்ளவர்களுக்கு இங்கு நடந்த சம்பவத்தை தெரிவிப்பதா என்ற கேள்விகளில் சுழற்சியில் சிக்கி தவித்தான். சற்றென்று அவனால் எந்த முடிவையும் எடுக்க முடியவில்லை. அப்படியே இவ்வளவு நேரம் அங்கேயே நின்றிருந்தான் என்று அவனே அறிந்திருக்கவில்லை. இங்கு யோசனையுடன் தன் அறைக்குள் நுழைந்த குமரன் திரும்பி அந்த மனிதன் நின்றிருந்த இடத்தை பார்க்க, அவனோ தன்னையே பார்த்த வண்ணம் நின்று இருப்பதை உணர்ந்து யோசனையாக அவனை கவனித்துக் கொண்டே அறையினுள்ளே நுழைய, விக்னேஸ்வரனோ தினக்குறிப்பு புத்தகத்தில் உள்ள இருந்த நிலாவின் படங்களை பொறுமையாக அவதானித்துக் கொண்டிருப்பதை பார்த்தவன் வெளியே நின்றிருந்தவனை மறந்துவிட்டு தன் நண்பனின் அருகில் பதறி அடித்து ஓடி வந்தான். அடுத்தவங்க டைரிய அவங்க அனுமதி இல்லாம எடுத்து பார்க்க கூடாதுன்னு தெரியாதா என்று கேட்டபடியே அவனின் அருகில் வந்து டைரியை பறித்து எடுக்க, பொண்ணு யாருடா, இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே, பொண்ணு வேற ரொம்ப அழகா இருக்காடா, என்ன விஷயம், உருகி உருகி கவிதெல்லாம் எழுதியிருக்க என்று விக்னேஸ்வரன் கேட்க, தன்னிடம் இருந்து டைரியால் அவன் தலையில் மொத்தியவன், பர்சனல்னு எதுவுமே இல்லையா, எல்லாத்தையும் எடுத்து படிச்சிருவியா என்று தன் நண்பனை கோபமாக முறைக்க, மச்சான், நண்பர்களுக்குள்ள என்னடா பர்சனல், என் ஆளுக்கிட்ட சண்டை போட்டுட்டு எத்தனை வாட்டி உன்கிட்ட ஐடியா கேட்டிருக்கேன், அப்ப எல்லாம் தெரியலையா ஐயாவுக்கு அது பர்சனல்னு என்று விக்னேஸ்வரன் கலாய்க்க, விக்கி, அது நீ கேட்ட, அதனால நான் சொன்னேன், ஆனா நானா என்னைக்காவது உன்கிட்ட பர்சனல் தலையிட்டு இருக்கேனா என்று அவன் கேட்டுக்கொண்டே தன் டைரியையும் அந்த பேப்பரையும் அவன் கபோர்டினில் மறைத்து பூட்டி வைத்தான். பூட்டி வைடா மச்சான், பூட்டி வை, எத்தனை நாளைக்கு நீயும் பூட்டி வைக்கிறன்னு நானும் பாக்குறேன் என்று கேட்டபடியே தன் கடிகாரத்தை பார்த்தவன் தனக்கு அடுத்த ஹியரிங் இருக்கு நேரம் ஆகிவிட்டதை உணர்ந்து சிரித்தபடியே அங்கிருந்து அகன்று சென்றான். போகும் அவனையே சிரித்தபடி பார்த்த குமரன், என்னை இப்படி மாட்டி வச்சுட்டாலே, ஆனா வீட்டுல ஒண்ணுமே தெரியாதவளாத்தான் உட்கார்ந்திருப்பா என்று நிலாவை எண்ணியபடியே புலம்பிக் கொண்டிருந்தவன் தன் நெற்றியில் அடித்து கொண்டான் அவள் எண்ணங்களினோடே. இங்கே வீட்டில் வெளிவராண்டாவில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த 3 பெண்களும் கையில் இருந்த வேர்க்கடலையை கொறித்து கொண்டிருக்க, நிலாவிற்கு சற்றென்று புறையேறியது. அவள் தலையை தட்டியபடியே தண்ணீர் எடுக்க உள்ளே சென்றவளை ஆராய்ச்சியாக பார்த்தார் பங்கஜம். ஹேமாவிடம் திரும்பி, அவளோட பெத்தவங்க தான் அவளை நினைக்கிறாங்க போல, ஆனா இந்த பொண்ணு கொஞ்சம் கூட பிடி கொடுக்க மாட்டேங்கிறாளே என்று வருத்தமாக கூற, அத்தை, நிலா வந்ததுல இருந்து நானும் பாக்குறேன், ரொம்ப நல்ல பொண்ணா தெரியறா, அமைதியா தெரியறா, அது மட்டும் இல்லாம பயம் வேற அதிகமா இருக்கு. எவ்வளவு நாள் நீங்களும் முயற்சி பண்றீங்க, ஆனா அந்த பயத்தை அவளை வெளியே கொண்டு வரவே முடியலையே, உங்களாலேயே முடியலன்னும் போது பாவம் அவளும் என்னதான் பண்ணுவா என்று கூற, அந்த பொண்ணுக்கு அவ்வளவு பயம் இருந்தா பெத்தவங்க கூட பார்க்கணும்னு தோணாம எப்படி கேட்டாலும் பயந்து நடுகிறாளே, அப்படின்னா அவளோட பெத்தவங்க நல்லவங்களா இருக்க மாட்டாங்களான்னு தோணுது என்று கேள்வியாக கூறி முடித்தாள். திரும்பி வரும் நிலாவை யோசனையாகவே பார்த்தார் பங்கஜம். அவருக்கு தெரியவில்லை அவரின் மகன்தான் அவளை நினைத்து கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கிறான் என்று. ஒருவேளை அப்படி அவருக்கு தெரிய வந்தால் நிலாவின் மீது இன்று இருக்கும் பரிவும் பாசமும் அப்படியே இருக்குமா, அல்லது காணாமல் போய்விடுமா? பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். காதல் 15. இங்கு வீட்டினுள்ளே நுழைந்த காத்தவராயன் யோசனையுடனே தன் அறைக்கு சென்றான். குறுக்கும் நெடுக்குமாக தன் அறையை அளந்து கொண்டிருந்தான். வாகனத்தில் வரும்போது கூட யோசித்துக் கொண்டிருந்தவனுக்கு என்ன முடிவு எடுப்பது என்பதில் குழப்பமாகவே இருந்தது.
தன் பெரியம்மாவின் நிலையை கடந்த 4 மாதங்களாக பார்த்திருந்தவனுக்கு வீட்டில் கூறிவிடலாமா என்று கூட தோன்றியது. ஆனால் மறுநிமிடமே அப்படி கூறினால் அடுத்து என்ன நடக்கும் என்று யோசித்து பார்த்தான். தனக்கே நிலாவை பற்றி சரியாக தெரியாத நேரத்தில் தான் என்னவென்று வீட்டில் கூறுவது? அப்படியே கூறினாலும் பெரியவர்கள் அவளுக்கு கேடு விளைவிக்க மாட்டார்கள் என்று எப்படி நம்புவது என்று பலவாறு யோசித்து கொண்டே நடந்து கொண்டிருந்தவனுக்கு தன் மனைவி கையில் குவளையுடன் நுழைய, இவளிடம் பேசி பார்க்கலாம் என்று யோசித்தவன் சற்றென்று அரைக்கதவை சாத்த, இப்பொழுது புஷ்பா நாணத்தால் தலை குனிந்தபடியே, என்னங்க, பட்ட பகல்ல வீட்ல எல்லாரும் இருக்காங்க என்று இரக்கமாக கூற, புஷ்பா, நீ வேற, என் நிலைமை புரியாம உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அது வெளியே யாருக்கும் கேட்கக்கூடாது. அதனாலதான் கதவை சாத்தினேன் என்று படபடப்பாக கூறினான். யோசனையுடன் தன் கணவனை ஏறிட்டாள். அவனின் அந்த பதட்டமான பேச்சே அவளுக்கு ஏதோ சரியில்லை என்று உணர்த்தியது. தன் மனைவியை அருகில் அமர்த்தி கொண்டவன் அன்று நீதிமன்றத்தில் நடந்தவற்றை அவளிடம் விளக்கமாக கூறினான். அன்று அவன் நீதிமன்றத்திற்கு செல்வது அவளுக்கு நன்றாகவே தெரியும். தன் தந்தையின் உபயத்தால் தேனியில் ஒரு இடம் வாங்கி இருந்தான் காத்தவராயன். வீட்டில் உள்ள மற்றவர்களுக்கு அதை பற்றி விடயங்கள் தெரியாது. இது முழுக்க முழுக்க அவனின் சுய சம்பாத்தியத்தில் அவனின் மாமனார் சொல்படி தேனியில் கிடைத்த திராட்சை தோட்டத்தில் 5 ஏக்கர் அவை பதிவு செய்திருந்தான். அதில் ஏதோ சட்ட சிக்கல்கள் ஏற்பட அதை கவனிக்கத்தான் அவன் அன்று நீதிமன்றம் சென்றிருந்தது. அவன் வாங்கிய அந்த நிலத்தின் உரிமையாளரின் மகன்கள் பிரச்சனை ஏற்படுத்த அதை சட்ட ரீதியாக எதிர்கொண்டு ஹியரிங் எனப்படும் வழக்கு கேள்விகளை எதிர்கொள்ளத்தான் அவன் அன்று வந்திருந்தான். அதை முடித்துக்கொண்டு கிளம்பும் வெளியே வரும்போதுதான் அந்த வரைபடத்தை பார்த்தான். வரைபடத்துடன் சென்ற குமரனின் முதுகையை பார்த்திருந்தவனின் சுயம் கலைந்தது தன் மாமனாரின் தொடுதலில்தான். என்னவென்று கேட்ட மாமனாரிடம் ஒன்றுமில்லை என்று தலையாட்டியபடி அதை முடித்துக்கொண்டு வாகனத்தில் பயணம் பண்ணியவனுக்கு குழப்பமாகவே இருந்தது. எல்லாவற்றையும் தன் மனைவியிடம் கூறியவன், இப்போ என்ன பண்றது புஷ்பா? வீட்ல இருக்கவங்க கிட்ட சொல்றதா, இல்ல அந்த வக்கீல் கிட்டயே அந்த படம் எப்படி வந்துச்சுன்னு கேக்குறதா? அந்த படத்தை நான் வச்சுட்டு இருந்ததுக்கே அவன் அந்த வரைபடத்தை உரிமையா கேக்குறது, இந்த பெண்ணு என்று நான் கேள்வியா கேட்டதற்கு அவ்வளவு நேரம் சிரிச்ச முகமா இருந்தவன் என்ன ஒரு பார்வை பார்த்துக்கிட்டே அந்த பேப்பரை கிட்டத்தட்ட என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டு தான் போனான். அதுலயே அவனுக்கு என்னமோ அந்த வரைபடத்தின் மேல அவனுக்கு இருந்த உரிமை உணர்வும் என் கண்ணுக்கு நல்லாவே தெரிஞ்சுது. இப்ப பிரச்சனை அது இல்ல. நான் என்ன பண்றதுன்னு குழம்பி நிக்கிறேன். அவன்கிட்ட கேட்கணுமா, இல்ல வீட்ல இருக்கவங்க கிட்ட சொல்லணுமா? வீட்ல சொல்லவும் எனக்கு தயக்கமா இருக்கு. ஆனா பெரியம்மாவை பார்க்கும்போது சொல்லாம இருக்கிறது தப்புன்னு தோணுது என்று அவன் கூறிக்கொண்டே போக, இப்பொழுது பதட்டம் தொற்றிக் கொண்டது புஷ்பாவுக்கு. அவளின் பதட்டத்தை உணர்ந்தவன், நான் வேற கூறு கெட்டவன். இந்த மாதிரி நேரத்துல உனக்கு எந்த பதட்டமும் கொடுக்க கூடாது. ஆனா நான் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் எனக்கே தோணல பாரு என்று கூறிக்கொண்டிருந்தவனின் கைகளை அழுத்தி பற்றியவள், இல்லைங்க, வீட்ல சொல்ல வேணாம். நான் பொறுமையா பெரிய அத்தைக்கிட்ட மட்டும் நிலாவை பத்தி சொல்லிக்கிறேன். ஆனா அதுக்கு முதல்ல அவன் நல்லபடியா இருக்காளா, இல்லாட்டி அவளுக்கு ஏதாவது ஆபத்தா, இல்ல அவ எங்க இருக்கான்னு நமக்கு தெரியணுமே. அதை அவர்கிட்ட கேட்டா மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும் என்று ஒரு மனைவியாக தன் கணவனுக்கு ஆலோசனை கூறினாள். நீ சொல்றது கரெக்டு தான் புஷ்பா. ஆனா அவன் சொல்லுவான்னு எனக்கு தோணல. நான் சாதாரணமா கேட்டதுக்கே அவன் என்னை கோபமா பார்த்து பேப்பரை புடுங்கிக்கிட்டு போனான் என்று ஆதங்கமாக கூறினான் காத்தவராயன். அதெல்லாம் சரிதாங்க. ஆனா நம்ம வீட்டு பொண்ணு நல்லா இருக்கான்னு தெரிஞ்சுக்க வேண்டியது நம்மளோட கடமை இல்லையா? நம்மளுக்கும் அதுல பங்கு இருக்கு. பெரிய அத்தை பாத்தீங்களா, அவன் நல்லா இருக்கான்னு தெரிஞ்சாலே கொஞ்சமாச்சும் அவங்க உடம்பு தேரும். ஆனா தப்பி தவறி கூட இந்த வீட்ல இருக்க மத்தவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான். அந்த பொண்ணை என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது என்று கவலையாக கூறினாள் புஷ்பா. நீ சொல்றது கரெக்ட் தான் புஷ்பா. நான் நாளைக்கே போய் என்ன ஏதுன்னு பாக்குறேன். அவன் யாருன்னு விசாரிக்கிறேன். மாமா கிட்ட கேக்குறேன். நான் முழுசா விசாரிச்சிட்ட பிறகு நீ பெரியம்மா கிட்ட சொல்ல வைக்கலாம். இப்ப எதையும் சொல்லிக்க வேணாம். உன் உடம்ப பாத்துக்கோ. மனசை போட்டு குழப்பிக்காத. நான் பொறுமையா பாத்துக்கிறேன் எல்லாத்தையும் என்று தன் 2 மாத கர்ப்பிணி மனைவியின் உடலில் உள்ள அக்கறையுடன் கூறினான் காத்தவராயன். அன்று விடுமுறை நாள். வயலுக்கு சென்று தந்தைக்கு உதவி புரிந்துவிட்டு உள்ளே நுழைந்து தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு வந்தவன் சாப்பிட அமர, குமரா, நம்ம அங்காளம்மா கோயிலுக்கு வரைக்கும் போயிட்டு வரணும்.
அபிஷேகம் வச்சிருக்கேன், கொஞ்சம் கூட்டிட்டு போறியா என்று கேட்டார் பங்கஜம். சரிம்மா, நீங்க சாப்பிட்டீங்களா? கோயில் அபிஷேகம்னு சாப்பிடாம விரதம்லாம் இருக்காதீங்க என்று தன் தாயை கடிந்து கொண்டவன் உணவு உண்டுவிட்டு தன்னுடைய தாயை அந்த கோயிலுக்கு அழைத்துச் சென்றான். பக்கத்தில் இருக்கும் கோயில் என்றால் அவரே சென்று விடுவார். பங்கஜம் இது சற்று தொலைவில் உள்ள புகழ்பெற்ற அங்காளம்மன் கோயில். வருடம் ஒரு முறையோ அல்லது இருமுறையோ அங்கு சென்று வருவார். அப்பொழுது எல்லாம் துணைக்கு தன் 2 மகன்களில் ஒருவனை அழைத்து செல்வது அவருக்கு வாடிக்கையான ஒன்றுதான். அன்றும் அப்படி குமரனை அழைத்துச் சென்றார். அவர் அழைத்துச் சென்றதின் நோக்கம் வேறு ஒன்றாக இருக்க அது பங்கஜம் மற்றும் ரங்கராஜன் மட்டுமே அறிந்தது. தாய் எதற்கு அழைத்து செல்கிறார் என்று தெரியாத போதும் தன் ஜீப்பில் தாயை ஏற்றிக்கொண்டு கோயிலை வந்தடைந்தான். சற்று தொலைவான இடங்களுக்கு வண்டியில் அழைத்துச் செல்வதை அவன் தவிர்த்து விடுவான். பங்கஜத்திற்கும் அது உடம்பிற்கு ஒற்றுக்கொள்ளாது என்று. இன்றும் கோயிலுக்கு வந்தவர்கள் அபிஷேக பூஜையை முடித்துக்கொண்டு கோயிலை சுற்றி வந்து மண்டபத்தில் அருகில் ஓய்வாக அமர்ந்தார்கள். விசேஷ நாட்கள் இல்லாததனால் கோயில் கூட்டம் சற்று குறைவாகவே இருந்தது. வந்தவர்களும் தங்கள் வேண்டுதல்களை வைத்துவிட்டு தங்கள் வேலைகளை பார்க்க சென்று கொண்டிருந்தனர். இவர்கள் மட்டுமே ஆற அமர்ந்து சுற்றி இருந்தவர்களை அவதானித்துக் கொண்டிருந்தார்கள். கொஞ்ச நேரம் சென்றதும் குமரன் போகலாமா என்று தன் தாயை பாட்டு கேட்க எழுந்து நின்றான். உட்காரு குமரா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்று பங்கஜம் கூற சிரித்தபடியே தன் தாயை அருகில் அமர்ந்தான் குமரன். அதே புன்சிரிப்புடன் தன் தாயை நோக்க அவர் ஏதோ யோசனையுடன் அமர்ந்திருப்பதை பார்த்தவன், அம்மா என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? ஏன் இவ்வளவு யோசனையா இருக்கீங்க என்று பரிவாக கேட்டார். உங்க அப்பா ஒன்று சொன்னாரு, அதை எப்படி உன்கிட்ட கேட்கறதுன்னு தான் ஒரு சின்ன தயக்கம் என்று அவர் கூற, என்கிட்ட கேட்கறதுக்கு உங்களுக்கு என்னம்மா தயக்கம் என்று கூறியபடியே தன் தாயின் கையை எடுத்து தன் கைக்குள் புதித்து கொண்டான். நான் கேட்கறத நீ தப்பா எடுத்துக்க கூடாது. உன் மனசுல என்ன இருக்கோ அதை தெளிவா சொல்லிடணும். எனக்கும் அப்பாவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என்று கூறியபடியே தன் மனதில் உள்ளதை முதலில் வெளிப்படுத்தினார். தன் மகன் தன்னிடம் தயங்கி எதையாவது மறைக்கக்கூடாது என்று. அவர் அப்படி கூறி யோசனையில் தன் தாயை பார்த்தவன், சொல்லுங்கம்மா என்றான். குமரன், நீ வேற யாரையாவது விரும்புறியா? அதாவது உன் மனசுல யாராவது இருந்தா என்கிட்ட தயங்காம சொல்லிடு. எங்க 2 பேருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்க அண்ணனும் அண்ணியும் கூட ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. மாப்பிள்ளை லக்ஷ்மியை பத்தி உனக்கே நல்லா தெரியும் என்று அவர் கேட்டுக்கொண்டே போக அவன் அமைதியாக தன் தாயை பார்த்திருந்தான். ஏமா திடீர்னு இப்படி கேக்குறீங்க என்று அவன் கேள்வியாக அவரை நோக்க, இல்ல, அன்னைக்கு அப்பத்தா வந்திருந்துக்கும் போது நீ அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தல்ல, எனக்கு எதுவும் வித்தியாசமா தோணல. ஆனா உங்க அப்பா தான் சொன்னாரு, நீ விளையாட்டுக்கு எல்லாம் அப்படி பேசுறவன் இல்லைன்னு. ஏதோ விஷயம் இருக்கு, கேட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு அவர் சொன்னதுக்கு அப்புறம்தான் அவர் சொல்றது உண்மைதானோன்னு எனக்கே தோணுச்சு. நீ விளையாட்டுக்கு பேசியிருந்தனா உங்க அப்பா கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லியிருப்ப. ஆனா நீ எதுவும் பதில் சொல்லல, அமைதியா இருந்த. அப்படின்னா உன் மனசுல யாரோ இருக்காங்கன்னு எனக்கு தோணுச்சு. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, எங்க கிட்ட சொல்லு. நல்ல விஷயத்த கோயில்ல பேசலான்னு தான் கோயிலுக்கு கூட்டிட்டு வந்த குமரா என்று அவர் கூறிக்கொண்டே போக தன் தந்தை தாயின் பாசத்தை கணிப்பையும் பார்த்து தனக்குள்ளே சிலிர்த்து கொண்டவன் அமைதியாகவே இருக்க அவனின் தலையை வாஞ்சையாக வருடி கொடுத்த பங்கஜம், என்னப்பா, அம்மா கிட்ட சொல்ல தயக்கமா இருக்கா என்று பரிவாக கேட்டார். இம்முறை தன்னை மறைக்காமல் தன் தாயிடம் கூறியிருந்தான் குமரன். அடுத்து வந்த 2 நாட்களில் தான் அந்த நிலப்பிரச்சனைக்காக பிடித்திருந்த வக்கீலின் உதவியுடன் குமரனை பற்றி கேட்டு அறிந்து கொண்டவன் குமரனின் இருப்பிடத்திற்கு கேட்டு அறிந்து கொண்டு அந்த வக்கீலுடன் வந்திருந்தான் காத்தவராயன். அவனுக்கு தன்னுடைய தங்கை நல்லபடியாக இருக்கிறாளா என்று அறிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவுதானே தவிர அவளை பற்றி வீட்டில் சொல்லி அவளை வருத்த அவன் நினைக்கவில்லை. 2 நாள் கழித்து நீதிமன்றத்திற்கு வருகை புரிந்த காத்தவராயன் தனது வக்கீலின் உதவியுடன் குமரனை சந்திக்க அவனின் அறையினுள் நுழைந்தான். தன் அறையிலே நுழைந்த தியாகுவை பார்த்து சிநேகமாய் புன்னகைத்த குமரன், வா தியாகு, என்ன இந்த பக்கம் காத்தடிக்குது என்று கேட்டுக்கொண்டே அருகில் இருந்தவனையும் புன்சிரிப்புடன் நோக்கினான். அவனுக்கு அன்று பார்த்த ஞாபகம் எல்லாம் சுத்தமாக இல்லை.
அந்த படத்தையும் அந்த படத்தில் இருந்த பெண்ணையும் பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தவனுக்கு இவனை ஞாபகத்தில் ஏற்றுக்கொள்ள நினைக்கவில்லை. அருகில் இருந்தவனையும் சிநேகமாக பார்த்து புன்னகைத்தவன், உட்காருங்க சார் என்று உபசரித்தான் குமரன். தியாகு குமரனிடம், இவரு நம்ம கிளைண்ட் குமரா, 5 ஏக்கர் திராட்சை தோட்டத்தை ஒரு மாசம் முன்னாடி தான் பதிவு செஞ்சோம். இவங்க மாமனாரும் நம்மளோட கிளைண்ட் தான். ரொம்ப வருஷத்து பழக்கம். ஆனா அந்த தோட்டத்துக்காரரோட வாரிசுங்க இப்ப பிரச்சனை பண்றதுக்கு அது விஷயமா கேஸ் ஃபைல் ஆகி இருந்தது. தீர்ப்பும் இவருக்கு சாதகமா தான் இருக்கு என்று தனக்கு நன்றாக இவரை தெரியும் என்று அறிமுகப்படுத்தி வைத்தான் தியாகு. சிரித்தபடியே தியாகுவின் அருகில் இருப்பவனை பார்த்தபடியே, வணக்கம் சார், என் பேரு குமரன். உங்களுக்கு நான் என்ன உதவி செய்யணும் என்று நேரடியாக கேட்டான் குமரன். அவனுக்கு நன்றாக தெரியும், தன்னுடைய கிளைண்டை இன்னொரு வக்கீலுக்கு ஒருவர் அறிமுகப்படுத்தி வைக்கிறார் என்றால் வேறு ஏதாவது காரணமாகத்தான் இருக்கும் என்று யோசித்துதான் அவன் அப்படி கேட்டிருந்தான். காத்தவராயன் சற்று தன்னை நிலைப்படுத்தி கொண்டு, என் பேரு காத்தவராயன், கும்ப ஊரை சேர்ந்தவன். மாமனார் இந்த பக்கம் நிலங்கள் இருக்கிறதா சொல்ல அதை வாங்கி போடலாம்னு இந்த பக்கம் வந்தேன் என்று கூறியவன் சற்று இடைவெளி விட்டு தன் அருகில் இருந்த தியாகுவை பார்க்க, அப்ப நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் வெளியே போயிடுறேன் என்று கூறிக்கொண்டே தியாகு அங்கிருந்து சென்றுவிட, இம்முறை குமரன் யோசனையுடன் அவனை பார்த்திருந்தான்.